கிராமத்தில் நாங்கள் ஓட்ட டிஃபன் கடை வச்சு நானும் என் மனைவி நடத்திக்கிட்டு இருக்கோம். 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ராஜேஷுங்கிற பையனும் அந்த மகேஷுங்கிறவரும் வந்து இன்னும் ஒரு பிரபாகர் 3 பேருமா வந்து எங்களுக்கு டிஃபனு கேட்டார். 30 ரூபாய்க்கு கட்டி கொடுத்தேன். 100 ரூபா கொடுத்தாரு. சில்லறை இல்லைன்னு சொன்னேன். ஏன்டா சில்லறை நீ வச்சுக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத வந்து வார்த்தையை கேட்டு என்னை பிடிச்சி தள்ளி அடித்து அந்த கூட வந்த ஆளுகளை அடித்து என் மனைவியை வந்து அந்த தேங்காய் உரிக்கிற இரும்பு ராடை எடுத்து அடித்து கால் நகம் வந்து முறிஞ்சிருச்சு. இந்த காலில் வந்து பெருங்காயமாகி போச்சு. இதுவரையிலும் போலீஸாருங்க வந்து வாக்குமூலம் வாங்கிட்டு போனேன். பெட்டில் இருந்தவங்ககிட்ட எந்த நடவடிக்கை எடுக்கவும் இல்லை, இது கைது பண்ணவும் இல்லை. அந்த எதிரிகளை கைது ரொம்ப வந்து பேர் போன வந்து ரவுடிகள் மாதிரி வந்து இருக்காங்க. முடியலைன்ட்டு இருக்காங்களா என்னதுன்னு தெரியல. எங்களுக்கு பிழைப்புக்கே இதை வழி. இப்போ நாங்கள் வந்து பெட்டில் இருந்து ஒரு பக்கம் நான் ஆம்பளை பெட்டிலையும் வந்து ஒரு பக்கம் என் மனைவி பொம்பளை பெட்டிலமா இருந்து ரொம்ப வந்து சாகிறதா அது பண்ணுறதாங்கிற நிலைமையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே. அதுக்கு ஒரு நடவடிக்கையே கிடையாது. அந்த போலீஸா இல்லை இந்த அரசாங்கம் அந்த முதலமைச்சராங்கிற எங்களுக்கு தெரியலையா. இப்படி இருந்தால் எப்படியா நாங்கள் இந்த வயசான காலத்தில் நாங்கள் எங்கேயும் யாருக்கிட்டையும் போய் 10 ரூபா கூட வந்து கையேந்தி வந்து வாங்கக்கூடாதுங்கிறக்காண்டி எனக்கு வயசு 69, என் மனைவிக்கு வயசு 61 வயசு. இதுலேயும் நாங்கள் வந்து உழைச்சி பிழைக்கிறதுக்கு இந்த ரவுடிகள்லாம் வந்து சேர்ந்து என் ஊரில் வந்து பிழைக்க வந்து இருந்துட்டு நாங்கள் சொல்கிறே கேட்காம என்னடா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. கடை சாமான் பூரா அடித்து நொறுக்கிட்டாங்க. மொத்தமாக நீங்கள் போய் என் கடையை பாருங்கள், அங்கே உள்ளவங்களை விசாரிங்க, அந்த உண்மை பூரா தெரியுங்க. என் பேர் சாந்தப்பிரியா. நாங்கள் 5 பொண்ணுங்க. எங்கள் அம்மா பேர் ஜெயா, அப்பா பேர் ஜெயராஜ். இவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்து பட்டுக்கோட்டை தாலுகா சேர்ந்த கீழக்குறிச்சி மெயின் ரோட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடையும் வாடகை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆச்சி மெஸ்ஸு டிஃபன் கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க காலையில் ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு வந்து டிஃபன் வாங்க ஊர்க்காரவங்க, அந்த ஊரை சேர்ந்தவங்க டிஃபன் வாங்க வந்தவங்க என் தாய் தகப்பன்ட்ட தகாத முறையில் பேசி டிஃபன் வாங்கினதுக்கு சில்லறை கொடுக்காதனால என் ஊரில் வந்து நீ எப்படி கடை நடத்துகிறன்னு பார்க்கலாங்கிற அந்த ஊர்க்காரரை சேர்ந்த ராஜேஷ், ஆட்டோ ஓட்டுற மகேஷ், அவங்க கூட்டாளி வந்து பிரபாகரன், இவங்க எல்லாரும் சேர்ந்து என் அம்மா கேன்சர் பேஷண்ட்டு 12 ஹீமோதெரப்பி சர்க்கிள் வந்து கொடுத்து அவங்கள காப்பாற்றி நாங்கள் அவ்வளோ பாடுபட்டு வச்சுருக்கவங்கள இரும்பு ராடை கொண்டு தகாத முறையில் அவங்கள பாதிக்கிற மாதிரி அடித்து எங்கள் அப்பாவையும் அடித்து துன்புறுத்தி கடையில் ஒரு பொருள் இல்லாமல் அம்புட்டு பொருளையும் சேதப்படுத்தி வாழ்வாதாரத்துக்கு நடத்திக்கிட்டு இருந்த பொருள் அனைத்தையும் சேதப்படுத்திட்டாங்க. இப்போ அவங்க பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஜிஹெச்சில் பெட்டில் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட்டு இதுக்கான நடவடிக்கையை தக்கபடி எடுத்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இதுக்கிடையில் நான் வந்து மதுக்கூர் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இது வரைக்கும் பேட்டி எடுக்கிற அது வரைக்கும் 5 நாள் ஆச்சு சம்பவம் நடந்து. இது வரைக்கும் எந்த ஒரு அக்யூஸ்டையும் இங்கே அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் பிசி சார் வந்து எடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் 5 நாள் ஆச்சு. எங்களுக்கு அக்யூஸ்டை வந்த 7 பேரில் வந்து அக்யூஸ்டை யாரையுமே இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலைங்க சார். எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும், இதுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கணும்.